Hello everybody, welcome to My Sail Avigna. ஆங்கில மொழியை தமிழில் கற்போம். உலகின் பெரும்பாலான நாடுகளில் பரவலாக பேசப்படும் மொழி ஆங்கிலமாகும். பல்வேறு துறைகளை இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கும் ஒரு மொழியும் பொது மொழியாக கருதப்படும் மொழியும் ஆங்கிலமாகும். தினமும் நாம் பல்வேறு ஆங்கில பதிவுகளை கேட்டும் ஆங்கிலத்தில் தினசரி பேசி பழகியும் நமது மொழி புலமையை வளர்த்து கொள்ள முடியும். உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு மொழியிலையுமே காற்று தடை இல்லாமல் ஒலிக்கக்கூடிய ஒலிகள் நம்ம உயிரெழுத்துக்கள் வாவல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த ஒலியை அதை விட குறைவாக சின்னதாக பிரிக்க முடியாது. அதே போல் காற்று தடைப்பட்டாலும் வரக்கூடிய ஒலி, ஆனால் அதை சிறியதாக பிரிக்க முடியாத ஒலி கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், மெய்யெழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒவ்வொரு மொழியிலையும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக ஆங்கிலத்தில் படிக்கும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்க 5 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன, AEIOU அப்படின்னு. ஆனால் 1886ஆம் ஆண்டு பாரிஸில் துவங்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஃபோனடிக் அசோசியேஷன் படி பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் 20 உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன, 24 மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன. எப்படி அப்படின்றத நம்ம விவரமாக பார்ப்போம். பொதுவாக ஒரு மொழியில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்திய மொழிகள் நம்ம கவனித்தோம்னா 10லேருந்து 15 உயிரெழுத்துக்கள் இருக்கும். அப்புறமா 18லேருந்து 35க்கும் மேற்பட்ட மெய்யெழுத்துக்கள் இருக்கும். அப்புறமா துணைக்கால் எழுத்துக்கள் இருக்கும். அப்புறமா 300லேருந்து 1500க்கும் மேற்பட்ட உயிர்மெய் எழுத்துக்கள், 15க்கும் மேற்பட்ட சிறப்பு குறியீடுகள் இருக்கும். இத்தனை எழுத்து வடிவங்கள் இருக்கிறதுனால இந்திய மொழிகளை எழுதுறதும் பேசுகிறதும் படிக்கிறதும் ரொம்ப சுலபம். ஏன்னா ஒவ்வொரு ஓசைக்கும் ஒலிக்கும் ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது. அந்த எழுத்து வடிவத்தை நம்ம புரிஞ்சிட்டு படிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்திய மொழிகளை நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் சில மொழிகளில் ஒலிகள் அதிகமாகவும் எழுத்துக்கள் குறைவாகவும் இருக்கும். அப்படி ஒரு மொழி தான் ஆங்கிலம். ஆங்கிலம் பார்த்திங்கன்னா 26 எழுத்துக்கள் இருக்குது, 500க்கும் மேற்பட்ட ஒலிகள் இருக்குது. அதனால் திரும்ப திரும்ப அந்த 26 எழுத்துக்களை வேறு வேறு ஒலிகளை கொண்டு நம்ம பிரயோகப்படுத்துகிறோம். இன்னொன்று ஆங்கிலத்துக்குன்ட்டு தனியாக இருக்கிற ஒரு குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் ஒரு தனியாக பெயர் இருக்குது. அண்டு அதோட கூட அந்த எழுத்துக்கு பலவிதமான ஒலிகள் இருக்கின்றன. இப்போ இதையே ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, இந்திய மொழிகள், பெரும்பாலான இந்திய மொழிகள், ஆங்கிலம் ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். உயிரெழுத்து மெய்யெழுத்து 2 இடத்துலையும் இருக்கின்றன. துணைக்கால் எழுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறியீடு இது. பெரும்பாலான இந்திய மொழிகளில் துணைக்கால் எழுத்துக்கள் மாத்திரா இருக்குது. அதனால் பல்வேறு வகையான நூற்றுக்கணக்கான ஒலிகளுக்கு நம்மளால் எழுத்துக்களை கொண்டு வர முடியுது, உயிர்மெய் எழுத்தாக எடுத்துகிட்டு வர முடியுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இந்த துணைக்கால் எழுத்து இல்லாததுனால அதே 26 எழுத்துக்களை வச்சுட்டு பல்வேறு ஒலிகளை அவங்க அமைக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது, உயிர்மெய் எழுத்துக்குன்னு தனி பெயர்னால் கிடையாது. எல்லா இந்திய மொழிகள்லையும் அந்த ஒரு வடிவத்தை நீங்கள் பார்க்கும்போது அது என்ன ஒலி ஒலிக்கிறதோ அதே தான் அதோட பேர் கூட. ஆனால் ஆங்கிலத்தில் பெயர் இருக்குது தனியாக, ஒலிகள் தனியாக இருக்கின்றன. அதை நம்ம கவனத்தில் கொண்டு இருக்கணும். இப்போ அடுத்தது, உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கு 2 வடிவங்கள் எழுதும்போது வேறு வேறு வடிவத்தில் எழுதுகிறோமா அப்படின்னு கேட்டானா கிடையாது. எல்லா பெரும்பாலான இந்திய மொழிகளில் அந்த ஒலிக்கு ஒரே ஒரு எழுத்து வடிவம் தான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் 2 விதமான வடிவங்கள் இருக்கின்றன. அதை நம்ம லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு சொல்கிறோம், இல்லைன்னா கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு. அது பார்க்குறதுக்கு வேறு வேறு இருந்தாலும் அதோட ஒலி, அதோடைய பொருள் எப்பயுமே மாறாது.
அடுத்து பார்த்திங்கன்னா ஒலி அண்ட் எழுத்து சமன்பாடு. அதாவது ஒரு ஒலி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக எழுத்து இருக்கா அப்படின்னா பெரும்பாலான இந்திய மொழிகளில் கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் ஆங்கிலத்தில் அது போல் கிடையாது. சில நேரங்களில் எழுத்துக்கள் நிறைய எழுதுவோம், ஆனால் குறைவான ஒலிகள் இருக்கும். சில நேரங்களில் எழுத்து கம்மியாக இருக்கும், ஒலிகள் அதிகமாக இருக்கும். இந்த சமன்பாடு ஆங்கிலத்தில் கிடையாது. விதிகள் விதிவிலக்குகள் எல்லா மொழிக்கும் பொதுவானதாக இருக்கின்றன. இப்போ ஓசை இல்லாத எழுத்துக்கள் அப்படின்னு சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்போ ஓசை இல்லாத எழுத்துனா எழுதுவோம், ஆனால் அதுக்கான ஒலிகளை நம்ம சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு நைஃப், KNIFE. இப்போ பார்த்திங்கன்னா இதில் K and E இந்த 2 எழுத்துக்கும் ஓசை நம்ம கொடுக்க மாட்டோம். NIF நைஃப், அது அந்த 3 எழுத்துக்களுக்கு மட்டும்தான் ஓசைகள் இருக்கும். ஸோ இந்திய மொழிகளில் அந்த பிரச்சனை கிடையாது. உச்சரிப்பு முரண்பாடு கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒலிக்கும் ஈக்குவலாக சமமான ஒரு அமைப்பு இருக்கிறது இந்திய மொழிகளில். ஆங்கிலத்தில் அந்த சமநிலை கிடையாது. அதனால் உச்சரிப்பும் மாறுபட்டுட்டே இருக்கும். இலக்கண முரண்பாடு மிகுந்த அதிக அளவில் இருக்கிறது ஆங்கில மொழியில். ஏதாவது ஒரு விதி இருக்கும், விதி விலக்குகள் இருக்கும். அந்த விதி விலக்குகளையும் பின்பற்றாத சில வார்த்தைகள் இருக்கும். அதனால் ஒரு வார்த்தைக்குமே ஒரு விதமான உச்சரிப்பு முறை இருக்குது. அந்த முரண்பாடு அதிகமாக இருக்கிறதுனால பல நேரங்களில் படிக்கிறதும் எழுதுறதும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அடுத்தது வேற்று மொழி கலவைன்னு பார்த்திங்கன்னா இந்திய மொழிகளில் பெரும்பாலான இந்திய மொழிகளில் அவங்களோட சொந்த வார்த்தைகளை தான் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும். அந்நிய மொழி கலவைன்னு பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருதத்துலேருந்து சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லா இந்திய மொழிகளுமே. ஆனால் ஆங்கில மொழி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, இப்படி பல ஐரோப்பிய மொழிகள்லேருந்து அவங்க நிறைய வார்த்தைகளை வாங்கி இருக்கிறதுனால உச்சரிப்பு எழுதுறது ஒரு விதமாக இருந்தாலும் உச்சரிக்கிறது அந்தந்த நாட்டோட வார்த்தைகளோட உச்சரிப்பாக இருக்கும். அதனால் உச்சரிப்பு முரண்பாடு மிக அதிகமாக இருக்கிற ஒரு மொழி ஆங்கிலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கில உயிர் எழுத்துக்களின் பெயர்கள். கவனத்தில் வச்சுக்கோங்க, இது அந்த எழுத்தோட பெயர், அதோட ஒலி கிடையாது. ஏன்னா ஒரு எழுத்துக்குமே பலவிதமான ஒலிகள் இருக்கின்றன. வவல் நேம்ஸ் இன் இங்கிலீஷ். இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டை வடிவம்னு நம்ம சொன்னோம், 2 விதமாக எழுதியிருக்கு. ஆனால் அதோடைய சத்தம் அதே தான், பெயர் அதே தான், பொருளும் மாறாது. நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதினாலும் சரி, ஸ்மால் லெட்டரில் எழுதினாலும் சரி. ஸோ இது A, E, I, O, U. அடுத்து இதே போல் நம்ம ஆங்கில மெய் எழுத்துக்களின் பெயர்களை பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெயர்கள், அவங்க போடுற சத்தம் கிடையாது. 2 விதமான எழுதியிருந்தாலும் ஒரே பெயர் தான், ஒரே பொருள் தான். B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா F, Y, Z இது 3 சத்தங்களும் தமிழில் கிடையாது. அதனால் தமிழ் எழுத்துக்களும் கிடையாது. பொதுவாக உபயோகப்படுத்துகிற எழுத்துக்களை நம்ம இங்கே போட்டிருக்கோம். முடிந்த வரைக்கும் புதிய மொழி கற்றுக்கும் போது அந்தந்த மொழியோட ஒலி புத்தகங்களை கேட்டு உச்சரிப்பை நன்றாக பழகிக்கொள்வது நல்லது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம சில வண்ணங்களை உபயோகப்படுத்த போகிறோம். எதுக்காகனா நம்மளோட மூளையானது வண்ணங்களோடு சேர்த்து படிக்கும்போதோ இல்லை ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ மிக அதிக வேகமாகவும் மிக அதிக நேரம் நினைவில் வைக்கக்கூடிய திறனும் கொண்டு இருக்குது. அதனால் இப்போ நம்ம இங்கே என்ன உபயோகப்படுத்துகிறோன்னா, பச்சை நிறம் உயிரெழுத்துக்காக, சிகப்பு நிறம்
மெய் எழுத்துக்காக கருப்பு நிறம் உயிர்மெய் எழுத்து இல்லைன்னா ஆங்கில ஒலிக்கலவை, அதாவது பிளெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பல் நிறம் வந்து ஆயுத எழுத்து இல்லைன்னா ஓசை இல்லாத எழுத்து, அதாவது சைலண்ட் லெட்டர்ஸ் குறிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறோம். என் பெயர் ஓ, நான் போடும் ஒலி அ. நினைவில் வச்சுக்கணும், இதோட பெயர் வேறு, போடுற ஒலி வேறு. ஸோ கேபிட்டல் ஓ இல்லைன்னா ஸ்மால் ஓ, அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எதில் உபயோகப்படுத்தினாலும் அதோடைய ஒலி அ. சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஆங்கிலத்தோட பெயரை சொல்ல போகிறோம், அப்புறமா ஒலி, அப்புறமா அந்த சொல்லை சேர்த்து படிக்க போகிறோம், அதுக்கப்புறமா அதோட பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் ஸ்மாலில் சேமாக தான் இருக்கும். டி, ஓ, டபிள்யூ, இ, ஆர், டி, ஓ, டபிள்யூ, இ, ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒலிகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். இட், இங்கே ஓ பாருங்கள், அது போடுற ஒலி வந்து அ. டபிள்யூவோட ஒலி உவ், ஈயோட ஒலி அ, ஆரோட ஒலி இர். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓ மற்றும் இ ரெண்டுமே அ என்ற ஒலியை போடுறது. அவங்களோட பேர் வேறு வேறு இருந்தாலும் சத்தங்கள் அதே தான், அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது சேர்த்து படிக்கும்போது டவர், பொருள் என்னென்னா கோபுரம். அடுத்தது ஏ, சி, டி, ஓ, ஆர், இது அந்த எழுத்துக்களோட பெயர்கள். அந்த எழுத்துக்கள் போடுற ஒலிகள் என்னது? ஆ, இக், இட், அ, இர். ஆக்டர், இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த சத்தமும் தமிழில் கிடையாது. ஆன்னு நம்ம எழுதினாலும் அதோட ஒலி வந்து ஆ. ஆக்டர், ஆக்டர் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஆக்டர். இது உச்சரிப்பு பழக்கத்தில் தான் வரும். பலவிதமான ஒலி புத்தகங்களை கேட்டு உச்சரிப்பை பழகிக்கணும். நடிகன். அடுத்தது எஃப், ஆர், இ, இ, டி, ஓ, எம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் அதே தான். இங்கே எஃப்ஆர் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கணும், மன்னிக்கவும். அப்போது எஃப்போடது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தமிழில் அந்த ஓசை இல்லை, அதனால் நம்ம ஆயுத எழுத்து உபயோகப்படுத்தியிருக்கோம். இஃப், இர், இ, இ, இட், அ, இம். இப்போது ரெண்டு இ வரும்போது அதோட பெயர் வந்து ஈ, அது போடுற ஒலி வந்து இ, இ. அப்போ ரெண்டு இ வரும்போது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஃப்ரீடம், ஃப்ரீடம் அப்படின்னு படிக்கணும், விடுதலை. அடுத்தது KINGDOM. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஜி வரும்போது இங் அப்படின்ற ஒரு சத்தம் வரும். இக், இ, இங், இக், இட், அ, இம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது கிங்டம், கிங்டம். இந்த இக்குன்னு படிக்கக்கூடாது, இது இக். கிங்டம், ராஜ்யம். அடுத்தது BOREDOM. இப்போ நீங்கள் கவனிக்கணும், இ வந்து சாம்பல் நிறத்தில் இருக்குது. இதை தான் நம்ம ஒலி எழுத்து சமன்பாடு இல்லாமல் இருக்கிறது, ஓசை இல்லாத எழுத்து ஒன்று இங்கே இருக்குது. அதனால் எழுதுவோம், ஆனால் அதோடைய ஒலியே நம்ம சொல்ல மாட்டோம். என்ன ஒலிகள்னு பார்க்கலாம். இப், ஓ, இர், இட், அ, இம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டு ஓ இருக்குது, ஆனாலும் பாருங்கள் முதல்ல வர ஓக்கு ஓ அப்படின்ற ஒலி இருக்குது, அடுத்து வர ஓக்கு அ அப்படின்ற ஒலி இருக்குது.
எழுத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால இது போல் ஒரே எழுத்து பலவிதமான ஒலிகளோட ஆங்கிலத்தில் வந்துகிட்டே இருக்கும். அது பழக்கத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ சேர்த்து படித்தான்னா போர்டம், போர்டம் சலிப்பு. அடுத்தது SOME. இங்கேயும் கவனிங்க, ஈன்றது ஓசை இல்லாத எழுத்து, அதனால் சாம்பல் நிறத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓ வந்து ஆன்ற சத்தத்தோடு வருது. சம், சிறிதளவு. கிவ் மீ சம் வாட்டர், எனக்கு சிறிதளவு தண்ணீர் கொடு. அடுத்தது FACTOR. அதே தான் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம். இப்போயும் நீங்கள் கவனிக்கணும். இக், இட், இர். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம தமிழில் ஆன்னு எழுதினாலும் இந்த இடத்துல இந்த ஏவோட ஒலி ஆ. ஸோ சேர்த்து படிக்கும்போது ஃபேக்டர், ஃபாக்டர்னு படிக்கக்கூடாது தமிழில் இருக்கிறதுனால. இந்த ஏவோட சத்தத்தை பயிற்சியில் நம்ம புரிஞ்சிக்கணும், ஏன்னா அது தமிழில் கிடையாது. ஸோ நம்ம எப்படி படிக்கணும்? ஃபேக்டர், காரணி. அடுத்தது TRACTOR. இது ஆங்கிலத்தில் அந்த எழுத்தோட பெயர்கள். இப்போ அந்த எழுத்துக்களோட ஒலிகளை பார்க்க போகிறோம். இட், இர், இக், இட், இர். ஸோ டிராக்டர் அப்படின்னு படிக்கக்கூடாது, தமிழில் நம்ம ரான் போட்டிருந்தாலும். ஆங்கிலத்தில் இது அப்படின்ற ஒரு ஒலியை கொடுக்கும். அதனால் டிராக்டர், டிராக்டர் இழுவை யந்திரம், இது ஒரு வாகனம். அடுத்தது OTHER. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே THன்றது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அதில் இந்த T அண்ட் Hக்கு தனித்தனியான சத்தங்கள் கிடையாது. இத் அப்படின்ற ஒரு ஒலி வரும்போது TH அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா இத், இர். அப்போது சேர்த்து படிக்கும்போது அதர், அதர் மற்ற. அதே மாதிரி MOTHER. இப்போ பார்த்தீங்கன்னா THஐ நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இதோடைய ஒலி மட்டும் இத். ஸோ மொத்தமாக ஒலிகள் என்னன்னு பார்க்கும்போது இம், இத், இர், மதர், அம்மா. புரிஞ்சுது? அடுத்தது OCTOBER. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஓ இருக்குது. என்னென்ன மாதிரியான ஒலிகள் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. இக், இட், ஓ, இப், இர். அக்டோபர். பார்த்தீங்களா, இங்கே முதல்ல ஒலியில் ஓ வருது, அடுத்தது ஓட ஒலியும் ஓ அப்படின்னு இருக்குது. இது போல் மாற்றி மாற்றி அதே எழுத்துக்கு வேறு வேறு ஒலிகள் வந்துகிட்டே இருக்கும். பயிற்சியில் நம்ம அருமையாக புரிஞ்சிக்கலாம். அக்டோபர் ஆங்கில மாதம். அடுத்தது BROTHER. அதே தான் ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் எழுதியிருக்கு. இப்போ பாருங்கள், இப், இர், இந்த TH வரும்போது நம்ம இத் அப்படின்னு உபயோகப்படுத்துவோம். இர். அப்போது என்ன மாதிரி படிக்கணும்? அதை பிரதர், பிரதர் சகோதரன். இன்றைக்கி நம்ம ஓ என்ற எழுத்து ஆங்கிலத்தில் என்ன மாதிரியான ஒலிகளை போடும் அப்படின்ட்டு உதாரணத்தோடு பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி. We will meet again. Thank you.